நீ கிரிக்கெட் பத்தி பேசலாம். நேத்து நடந்த வேர்ல்ட் T20ல இந்தியா தெரிக்க விட்டுருந்தாங்க. கப்பு வின் பண்ணவன இன்னைக்கு அகமதாபாத்ல உள்ள ஒரு டெம்பிள வச்சு அதுக்கு பிரேயரும் பண்ணிருக்காங்க. வேர்ல்ட் 20ல நிறைய ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா ரன் தான். வேர்ல்ட் 20ல யாருமே இவ்வளவு ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சதும் இல்ல, 55 ரன் வித்தியாசத்துல யாருமே ஜெயிச்சதுல. சஞ்சு சாம்சன் 46 பால்ல 89 ரன் எடுத்திருந்தாரு. முன்னாடி எடுத்திருந்த விராட் கோலியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாரு. சஞ்சு சாம்சன் தான் வேர்ல்ட் T20ல பெஸ்ட் சாம்பியன்ஷிப் அவார்டும் வாங்கியிருக்காரு. சின்ன பையன் அபிஷேக் சர்மா சொல்லவே தேவையில்ல. வெறும் 18 பால்ல ஆஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு, ரன்ஸ் எடுத்திருக்காரு. ஏற்கனவே இருந்த யுவராஜ் சிங் ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிருக்காரு. இஷான் கிஷானை பத்தி சொல்லவே தேவையில்லைங்க. அவருமே தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்தாரு, 47 ரன் எடுத்திருந்தாரு. T20 வேர்ல்டு கப்புக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய கசின் சிஸ்டர் இறந்து போயிருந்தாங்க. இந்த கேம்ல விளையாடி சுவிக்குன்னு சொல்லிட்டு தரமா விளையாண்டாரு. இப்ப இவர் தான் ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, அபிஷேக் சர்மா 2வது இருக்காரு, சஞ்சு சாம்சன் 3rd பிளேஸ்ல ஓப்பனிங்ல இருக்காங்க. ஸ்டீரியோ டைப்பாவே இருந்துச்சு. 2013க்கு அடுத்து அகமதாபாத் ஸ்டேடியத்துல விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே நம்ம தோத்துக்கிட்டே இருந்தோம். அதையுமே பிரேக் பண்ணி இந்த வருஷம் கப்பையும் வின் பண்ணிட்டாங்க. கௌதம் கம்பீர் இதுவரை கோச் பண்ண எல்லா மேட்ச்லயுமே வின் பண்ணிருக்காங்க. அதுல இதுல ஒண்ணு. அடுத்து சூர்யாவோட கேப்டன்சியுமே சூப்பரா தரமா இருந்துச்சு. இது எல்லாமே ஆன் த ஹோல் தான் நம்ம டீமையுமே வேர்ல்ட் கப்பை வின் பண்ண வச்சுச்சு. வேர்ல்டு கப் தூக்கிட்டு வந்து அழகா பாத்தீங்களா, அந்த சைடு 2004ல வேர்ல்டு கப்பை சோக்கிய வச்ச நம்ம MS தோனி, இந்த சைடு பாத்தீங்கன்னா 2024ல வேர்ல்டு கப்பை சோக்கிய வச்ச ரோஹித் சர்மா. அவங்க 2 பேருமே அந்த கப்பை தூக்கிட்டு வந்து கொடுக்கும் போது நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச வெற்றி மேல வெற்றி தாங்க அது. உலகமே கிரிக்கெட்னா இந்தியா தான் பேர் போன அளவுன்னு சொல்ற அளவுக்கு இந்த T20 தரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. ஹாட் நியூஸ்க்கு மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.